அப்படியே நின்னுங்க கூப்பிட்டு வாங்க இருங்க வெயிட் பண்ணுங்க அண்ணே அப்படியே கேமரா வச்சு நாங்கள் எடுத்து நீங்கள் மட்டும் 4 பேர் போகலான்னு திண்டுக்கல் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற போர்வையில் ஒரு போலியான ஆவணத்தை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கொடுத்து ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தி என்பவரும் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் ஆரோக்கியதாஸ் என்பவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். நாங்கள் ஆத்தூர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் எங்களுடைய புகாரை தெரிவித்தவுடன் கிருஷ்ணமூர்த்தியை சுயேட்சை வேட்பாளராக அவர்கள் மடைமாற்றம் செய்தனர். ஆனால் திண்டுக்கல் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு அவரை பாமக வேட்பாளர் என்று ஆன்லைனில் ஏற்றிய காரணத்தினால் அது தொலைக்காட்சி ஊடகங்களில் ஒரு செய்தியாக வந்தது. அதன் பின்னர் மாவட்ட செயலாளர் ஜான் கென்னடி அவர்களுடன் கலந்து நாங்கள் நேரடியாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் எங்களுடைய புகாரை தெரிவித்தோம், எழுத்துப்பூர்வமாக கொடுத்தோம். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சென்னை உரிமையல் நீதிமன்றம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்ற அந்தஸ்தை இந்திய தேர்தல் ஆணையம்தான் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக அங்கீகாரம் செய்து வேட்புமனு ஏற்புக்கான ஏபி படிவத்தை வழங்கியுள்ளது. அதை மறைத்து பொய்யான ஆவணங்களை கொடுத்து பாமக வேட்பாளர்கள் என்ற போர்வையில் ஈடுபட்ட கிருஷ்ணமூர்த்தி மீதும் ஆரோக்கியதாஸ் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் எங்களுடைய புகார் மனுவை தெரிவித்துள்ளோம், எழுத்துப்பூர்வமாக கொடுத்துள்ளோம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரில் ஆத்தூர் சட்டமன்றத்தில் மு.க. நாகேந்திரன் அவர்களும் நத்தம் சட்டமன்றத்தில் ராஜசேகர் அவர்களும் மனு தாக்கல் செய்துள்ளனர். அவர்கள் அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு இயக்கத்தின் கொடியைத்தான் பயன்படுத்த வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை பயன்படுத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதையும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் தெரியப்படுத்தியுள்ளோம். இது சம்பந்தமாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் எங்களுடைய புகார் மனுவை தெரிவித்துள்ளோம். மு. சிவகுமார், மாவட்ட செயலர் திண்டுக்கல் தெற்கு. ஜான் கென்னடி, மாவட்ட செயலர் திண்டுக்கல் கிழக்கு.